ஹாய் மக்களே, நேற்றைய காணொலியில் ஹோம் அலோன் அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி சொல்லியிருந்தேன். இந்த நத்தார் காலத்தில் நத்தாரோட தொடர்பு பட்ட நிறைய திரைப்படங்களை பற்றி ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு வரேன். இன்னைக்கு நாங்க பார்க்க போற திரைப்படம் ஒருவேளை ஒரு சில பேர் பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் பார்க்க மிஸ் பண்ணிருப்பீங்க. அந்த ஒரு திரைப்படம் தான் ரைஸ் ஆஃப் கார்டியன்ஸ். Am I on the naughty list? Naughty list? You hold the record. 2013 ஆண்டு வெளிவந்த இந்த ஒரு கார்ட்டூன் எப்படிப்பட்ட கார்ட்டூன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நத்தார் காலத்தில் சம்பந்தப்பட்ட நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. இப்போ ஜீசஸாக இருக்கட்டும், மரியாளா இருக்கட்டும், சூசியப்பரா இருக்கட்டும், அவங்கள தாண்டி நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர்னா சாண்டா கிளாஸ். இந்த சாண்டா கிளாஸ் கிட்டத்தட்ட ஒரு கார்டியன் மாதிரி. இவரையும் தாண்டி நிறைய பேர் கார்டியன்ஸ் எங்களுக்காக இருக்காங்க. அவங்க யார் யார், அப்படி என்னதான் அவங்களுடைய வேலை, இந்த கார்ட்டூன்ல அவங்களுக்கான முக்கியத்துவம் என்ன, கிறிஸ்மஸ்க்கும் அவங்களுக்கு இருக்க சம்பந்தம் என்ன, எல்லாமே இந்த கார்ட்டூன்ல நாங்க பார்க்கலாம். சாண்டா கிளாஸை தவிர்த்து யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூத் ஃபேரி, ஈஸ்டர் பனி, அதே போல சாண்ட்மேன். இந்த மூவர் அந்த கார்டியன்ஸ் லிஸ்டுக்குள்ள இருக்காங்க. இப்போ இந்த திரைப்படத்துல முக்கியமாக காட்டக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸுக்கும் இல்லாட்டி இந்த சமயத்துக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அந்த சமயத்து மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை, அதே போல இந்த கார்டியன்ஸ் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை, இது சார்ந்தது இந்த திரைப்படம் இருக்கும். எனவே எப்பவுமே பாசிட்டிவா ஒரு விஷயம் இருக்குன்னா நெகட்டிவாவும் ஒரு விஷயம் இருக்கும். இந்த கார்ட்டூன்லயும் பிட்ச் பிளாக் அப்படின்னு ஒரு கெட்ட மனிதன் இருப்பான். அந்த கெட்ட மனிதன் சந்தோஷமா இருக்கக்கூடிய இந்த உலகத்தை இருளாக்கி அவனுடைய ஆட்சி கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க எல்லாரும் சொல்ல போனா எங்களுடைய கிறிஸ்தவ சமயப்படி சாத்தானின் ஆட்சிக்குள்ள கொண்டு வருது அப்படின்னு நாங்க எல்லாருமே நிறைய இடங்களை கேட்டிருப்போம், நாங்க படிச்சிருப்போம். அந்த மாதிரி அந்த ஒரு விஷயத்தை பிரதிபலிக்கக்கூடிய மாதிரி தான் இந்த ஒரு கார்ட்டூன் அமைந்திருக்கும். எனவே இந்த கார்ட்டூன்ல பிட்ச் பிளாக் அப்படிங்கிற இந்த கெட்ட மனுஷனை, இந்த கெட்ட சக்தியை அழிக்க போறது யாரு, இதை எதிர்த்து போராட போறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பதான் அறிமுகப்படுத்தப்படும் இந்த ஒரு கேரக்டர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாக் ஃப்ராஸ்ட். எனவே அந்த ஒரு கேரக்டர் அறிமுகமானதுக்கு அப்புறமா அவன் ஆரம்பத்துல ஒரு நம்பிக்கையே இல்லாம எனக்கு என்னப்பா அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சக்தியாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா எப்படி அவன் அந்த ஒரு விஷயத்துக்காக நிறைய விஷயங்கள் போராடுறான், எப்படி அந்த கெட்ட சக்தியா அந்த இருளை இந்த உலகத்துல இருந்து அனுப்புறான், இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான கார்ட்டூனாக தான் இந்த ஒரு கார்ட்டூன் அமைந்திருக்கும். பார்க்காதவங்க பாருங்க, தி ரைஸ் ஆஃப் கார்டியன்ஸ்.